அவர் என்ன சொல்றாரு, ஏன் ராமர் பிறந்த நாளைக்கு தான்டா திறக்கணும், நீங்க திறக்கிறது பீட மாசம்ன்றாரு. இது விளங்காது, இப்ப எது செஞ்சாலுமே விளங்காதான். இது சனாதன தர்மத்துக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிரானது உருட்டெல்லாம் பித்தலாட்டம். என்ன இப்ப இந்த கோயிலே திருட்டுத்தனமா வச்சதுதான் முதல்ல. இப்ப என்ன அவசரம்? 59ல வச்சாங்க, அது ரைட்டு. 92ல இடிச்சாங்க, அது ரைட்டு. அப்புறமா அந்த ரபீஷ் மேல தூக்கி ராமர் சிலையை கொஞ்ச நாள் வச்சிருந்தோம், அதுவும் ரைட்டு. இப்ப அவசரம் என்ன இருக்குது? அவசரம் உனக்கு இல்ல, அவருக்கு அவசரம் இருக்குல்ல. 24 தேர்தல் அவசரம் தானே. மோடி சனாதனத்துக்கு எதிராக இயங்குறாரு. இது எந்த கோயிலில் போய் கேட்கறது? எந்த கோர்ட் இதை கேட்கும்? கோர்ட்ல போட்டா எடுப்பாங்களா அவங்க? அர்ச்சகர்களை வெளியே நிப்பாட்ட முடியுது உங்களால, மோடியை நிப்பாட்ட முடியுமா உங்களால? பாபர் அந்த இடத்துல இருந்த கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டினார் என்பதற்கு எந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸும் ஏஎஸ்ஐ தரவில்லை. 1949 ராமன் சிலை அங்க திடீரென்று பூமியிலிருந்து வெடித்து கிளம்பவில்லை. அது திருட்டுத்தனமா உள்ள கொண்டு போய் வைக்கப்பட்டது என்பது உண்மை. 1992 டிசம்பர் 6 அன்று நடைபெற்றது சட்டவிரோத செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த அநீதியும் நடக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி. ஆனா வேலுக்குடியிலிருந்து மோடி வரைக்கும் 500 ஆண்டு அவமானம். பல லட்சக்கணக்கான பேர் உயிரையே கொடுத்திருக்கிறாங்க. கரெக்டா இருக்கு கணக்கு. 1,76,000 பேர் உயிரை. 2Gல 1,76,000 கோடி. அது 2014 அதிகாரத்துக்கு வர பயன்பட்டது. எதிர்த்தரப்பு முஸ்லீம்களை கேட்காமையே ஒரு பாண்டேன்னு ஒரு ஜட்ஜ் தன் வரலாறு, அந்த வரலாறுல அவர் என்ன எழுதினாருன்னா, தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாக்கா நீதிமன்றத்துக்கு மேல ஒரு கருப்பு குரங்கு உட்கார்ந்துருக்கு. இவர் தீர்ப்பு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்தா வீட்டு மேலேயே அந்த குரங்கு உட்கார்ந்துருக்கு. அப்போ இது தெய்வீக சக்தி தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிர்மலா சீதாராமன், அதுக்கு பிறகு இப்ப பாண்டே, இவங்க 2 பேருமே இதை கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்றப்ப ஆஞ்சநேயரனுடைய அந்த பின் தலைமுறை அங்க உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. அந்த குரங்கு 1986 யூபி செஷன்ஸ் கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உட்கார்ந்த குரங்கு. அந்த குரங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து 2019 உட்கார வச்சுட்டாங்க. இதுவே பச்சை பொய்ய. ஒரு கதை சொல்றதுன்னா கூட சாணக்கியா டிவி பாக்குறவனுக்காவது கொஞ்சம் நாணயமா இருக்கும். 140 கோடி பேரினுடைய இதய துடிப்பும் நம்பிக்கையும் என்னுள் இறங்கி விட்டது. கடவுள் என்னை தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை அவரு சொல்லிருக்கிறாரு. அதாவது மோடி என்ன சொல்றது, பார்லிமெண்ட் போறதுக்கு முன்னால அதை தொட்டு கும்பிட்டாரு, பார்லிமெண்ட் க்ளோஸ். இப்போ இங்க காலாராம் கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆமா, வேதத்துக்கும் கோயில் வழிபாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் காமெடி, மொத்தமும் ஒரு ஃப்ராடு. இந்த அறிக்கையை ஃபுல்லா படிங்க. உங்கள் இதயத்திலிருந்து அந்த பவரை எனக்கு கொடுங்க, அந்த பவரை கொண்டு போய் அப்படியே அந்த கர்ப்ப கிரகத்தில் நான் இறக்குறேன். பவரை எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம ஆப்ல இது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சதுரங்க வேட்டை ஞாபகம் வருது. சதுரங்க வேட்டையில இந்த ரைஸ் புல்லிங் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கேஸ் அவருக்கு முத்திருச்சு. இவர் தான் சிவாஜி. இவர் இந்து ராஷ்டிரத்தை கால்கோள் விழா நடத்துகிறார். அதனால சங்கராச்சாரி இதெல்லாம் வண்டியை விட்டு ஏற்றிடுவாங்க. லூசு பயில 2024 ராமர் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் இவர்கள் வேறு எதையும் களத்தில் இறக்குவார்கள். ராமன் கோயில் திறந்த பிறகு மக்களை நாங்கள் கூட்டின்னு போவோம். இப்போ கோத்ரா போல சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். ராமர் கோயில் திறப்பு விழா 22ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த விஷயத்திற்கு, இந்த ராமர் கோயில் திறப்பிற்கு குறிப்பாக சங்கராச்சாரியார்கள், ஆதிசங்கரால் தொடங்கப்பட்ட அந்த 4 மட சங்கராச்சாரியார்களும் நாங்கள் கலந்துக்க போறதில்ல. இன்னும் ஒரு படி மேலே போய் பூரி சங்கராச்சாரியார் ராமர் சிலையை தொட்டு மோடி பிரதிஷ்டை பண்ணுவாரு, நாங்க என்ன கைதட்டி வேடிக்கை பார்க்கணுமா? மோடியே ஒரு மத தலைவரா மாறணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. அவர் இந்து மதத்துக்கு ஆதரவா இருக்கிறத நாங்க வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனா இந்த நிகழ்வை அவர் செய்வதை ஏற்க முடியாதுன்றாரு. சடங்குகள் பின்பற்றல அப்படின்னு மற்ற சங்கராச்சாரியார்கள் சொல்றாங்க. ராம நவமி அன்னைக்கு தான் ஓபன் பண்ணோம் அப்படின்றாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்களை சங்கராச்சாரியார்கள் முன்வைக்கிறாங்க. இந்த விவகாரம் குறித்து ஒரு வரியில சொல்லுங்க பாப்போம், சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னு. ஒரு வரியில சொல்லணும்னா, மோடி சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படுகிறார், அவர் ஒரு சூத்திரர் அப்படின்றத வேற விதமா சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னால உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி அதை ஒழிக்கணும்னு பேசினாரு. சனாதன தர்மத்தை நம்ம காப்பாற்றணும், சட்டப்படி என்ன உண்டோ அதெல்லாம் பேசுங்க, பதிலடி கொடுங்க அப்படின்னு மோடி தான் சொன்னார். இப்போ சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி ஒழிக்கணும்னு சொன்னார், மோடி ஒழிச்சிட்டாரு சனாதன தர்மத்தை. அதானே சொல்கிறாங்க இப்போ அவங்க. ஆமாம், அவங்க ஒரு படி மேலே போய் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க.
இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தால் ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்கிறபடி தீய சக்திகள் அந்த விக்கிரகத்துக்குள்ளே புகுந்து நாட்டுக்கே பேரழிவு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது ஒரு பேரழிவுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார் பிரதம மந்திரி அப்படின்னு தான் இவங்களுடைய கருத்து. இப்போது அந்த சங்கராச்சாரியார்கள் சொல்லியிருக்கிறதுல ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கலாம். இது பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது, வேத விற்பனர்கள் தான் செய்யலாம், நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நீ செய்ய முடியாது, இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தின் அடிப்படையில் சாதிய கண்ணோட்டத்தில் பேசுவது அப்படின்னு வச்சுருவான் தனியாக. ஆனால் கோயிலே கட்டி முடியல, இது கருவறை மட்டும்தான் ரெடியாக இருக்குது, கோயிலே கட்டி முடிக்காமல் இன்னும் 2 வருஷம் வேலை இருக்குன்றாங்க, இப்போ எதுக்கு அதுக்கு திறப்பு விழா ரிப்பன் வெட்டுறீங்க, இது எந்த ஊரில் வீடு கட்டி முடிக்காமல் எவனாவது அதுக்கு புதுமனை பூ விழா நடத்துவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். ஓகே, அடுத்து இன்னொரு கேள்வி. ஆனால் வானதி சீனிவாசன் சொல்கிறாங்களே, ஏங்க கோயில் முழுசாக கட்டியாச்சுன்னு இப்போ பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. வானதி சீனிவாசன் சொல்கிறதெல்லாம் ஒரு சரி, உலகமே சொல்லுது கட்டி முடிக்கலைன்றதை யாராலையும் மறுக்க முடியல. ஓகே, அது ஒரு உண்மை. ஓகே, உத்தரப்பிரதேசத்துல இருந்து இந்த உண்மை இங்க தெரிஞ்சிடாதுன்ற நம்பிக்கையில சொல்றாங்களோ? ஆமா, அதுதான் சுத்தி தான் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்குன்றாங்க. அது எது சுத்தினா என்ன? அது சுத்தினா கடை போடுற வேலையா மிச்சம் இருக்குது? ஏதோ பூச்சி வேலை மட்டும் மிச்சம் இருக்கு. சரி, சரி, அதுவே அவங்க சொல்ற மாதிரியே கூட வச்சுக்குவோம். இப்போ என்ன அவசரம்? அவர் சங்கராச்சாரி கேட்குறது நியாயம் தானே. அவர் என்ன சொல்கிறாரு, யார் ராமர் பிறந்த நாளைக்கு தான்டா திறக்கணும், நீங்கள் திறக்கிறது பீட மாதன்றார் அவர். இது விளங்காது, இப்போ எது செஞ்சாலுமே விளங்காது தான் அவங்களுடைய கணக்குப்படி. அப்புறம் இதில் ஏன் திறக்கிற? அப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் அரசியல் நோக்கம்னு சொல்கிறாரு. இந்த 2 பாயிண்ட்டு சங்கராச்சாரி சொல்கிறத நம்ம சொல்கிறது சங்கராச்சாரியாக இருந்தாலும் விஷயம் உண்மைதான். ஒன்று கட்டி முடிக்கலை, அவசரமாக திறக்கிற. எதுக்கு திறக்கிறேன்னா அரசியல் நோக்கம். தேர்தலுக்கு முன்னால் திறந்து இதை ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியாக பயன்படுத்துவது அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றபடி இது சனாதன தர்மத்துக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிரானதுன்ற உருட்டெல்லாம் பித்தலாட்டம். ஏன்னா இப்போ இது கோயிலே திருட்டுத்தனமாக வச்சது தான் முதல்ல. 49 உள்ள சிலையை கொண்டு வந்து வச்சானுங்க. அதை அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன அவசரம்? 49 வச்சாங்க, அது ரைட்டு. 92 இடித்தாங்க, அது ரைட்டு. அப்புறமா அந்த ரப்பீஸு மேலே தூக்கி ராமர் சிலையை கொஞ்ச நாள் வச்சுருந்தோம், அதுவும் ரைட்டு. இப்போ அவசரம் என்ன இருக்குது? அவசரம் உனக்கு இல்லை, அவருக்கு அவசரம் இருக்குல்ல. 24 தேர்தல் அவசரம் தானே. அப்போ அதுக்காக தானே இத்தனை வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க. எதை கோயில் துறக்கு முதல்ல இருந்தே இது அரசியல் தான். இது என்னைக்கு ஆரம்பித்தாங்களா? 1949 தொடங்கிய நாளிலிருந்து ராமனை வைத்து இந்துத்துவ அரசியலை செய்வது என்பது தான் நடந்திருக்குது. அதனால் அது ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியும் இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் பேசுகிறாங்க. அவ்வளோ தூரம் போவானே. இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா யார் பண்ணாங்க? மோடி தானே. ஐயருங்கெல்லாம் உட்கார வச்சு. ஆமாம், அப்போ என்ன பேசுனாங்க அவங்க? அதனால் அமைதியாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் பித்தலாட்டம். அது இவங்க சொல்கிறது ஃப்ராடு. இந்த தரப்புக்கு நம்ம வானதி சீனிவாசனோ அண்ணாமலையோ மோடியோ இன்ன பிறர் இவங்களுக்கு என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அனைத்து சாதி அர்ச்சகராகணும் அப்படின்னா இல்லை ஆகம விதி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. நீங்கள் பாண்டிய கேளுங்க, யாரும் நானே தொட முடியாது சார். நம்ம நீதிபதி சாமிநாதன் சொன்னார்ல, நானே ஸ்மார்த்த பிராமணன், நானே உள்ளே போக முடியாது. அந்த டைலாகெல்லாம் ஏன் இப்போ பேச மாட்டேன்றீங்கன்றதான் எனக்கு தெரில இல்லையா? அதன்படி இதான் இப்போ சங்கராச்சாரியார்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மற்ற நேரத்திலலாம் சங்கராச்சாரியார்கள் ஏதாவது சொல்லிட்டா குருபீடம் என்ன சொல்லிருச்சோ அதுதான் எங்களுக்கு வேதம், அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஆகம விதி யாருன்னா ஐயரை கேட்கணும், அவர் சொல்கிறது தான் ஆகம விதின்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறானுங்க, கேஸை போடுறாங்க. ஏன்பா இதெல்லாம் எங்கள் ஆளுகளுக்கு உள்ளே வரக்கூடாதுன்ற இந்த படித்து முடிச்சுட்டு ஒரு 207 பேர், இப்போ ஒரு 90 பேர் எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. இதுவரை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மாதம் வருது விசாரணைக்கு. இவங்கெல்லாம் போகக்கூடாது. இவங்கெல்லாம் சாதா சூத்திரர், அவர் ஸ்பெஷல் சூத்திரர். அவர் என்ன கணக்குன்னு எனக்கு தெரில. இப்போ அவர் போகலாமா? அதை பற்றி இவங்க பேசுகிறது இல்லை. அந்த மரபை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஆள் சம்பக்ராயின்னு ஒரு ஆளை வச்சுருக்குறாங்க.
அவன் வந்து நீ இதில் அனாவசியமாக தலையிடக்கூடாது. சங்கராச்சாரியார்களை. ஆமாம், இதெல்லாம் வைணவம் சம்மந்தப்பட்டது. ம். நீ எல்லாம் சைவ மடம், இது எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படின்னு. இப்போ இந்து ஒற்றுமை என்னாச்சு? நம்மளை கேட்டால் இங்கே வந்து வைகான சாகமும் பஞ்சராத்திராகமும் காமிகாகமும் காரணாகமும் அப்படி இருக்குது. இங்கே ஐயங்காரெல்லாம் ஒன்றா இருக்கிறானுங்க. யாரும் நான் பிராமணனை உள்ளே விடக்கூடாதுன்றதில்ல. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே நீ எல்லாம் இதுக்குள்ளே வராத, சைவம் நீ வெளியே நில்லு அப்படின்னு அவங்க. அவர் சொல்கிறவர் யாருன்னா, இது வந்து ராமானந்தி செக்ட்னு ஒன்று இருக்குது, அது பக்தி மரபு, எங்களுக்கு வந்து இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, நீங்கள் வேதம் ஏதோ அதெல்லாம் இங்கே பேசாதீங்க. யார்? அந்த சம்பக் ராய். அதுக்கு இவர் சாமியார் என்ன பதில் சொல்கிறாருன்றது தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். அப்படி தான் எங்கள்கிட்ட காசு வாங்கினீங்கன்னு கேட்டு இந்த கேள்வி அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். சூத்திரன்ட்ட காசு வாங்கினா செல்லுபடி ஆகுது, அதுக்கு தீட்டு இல்லை, சூத்திரன் தொட்டா தீட்டான்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம்ல. இப்போ அதை இவங்க கேட்குறாங்க சங்கராச்சாரியார்கள். அதனால் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இதை வந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இவங்க அடிச்சுக்கிறதுலேருந்து இதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கூத்து நடந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டு தரப்பும் ஃப்ராடு. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம். இப்போ இந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னதுக்காக மோடி வந்து இதை நிப்பாட்ட போகிறதில்ல, எதுவும் நிற்காது. சங்கராச்சாரியார்கள் யோக்கியர்களும் அல்ல, அதை நான் முதலே சொல்லிட்டேன். பாபா லால்தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ராம ஜன்ம பூமின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு அவர் தான் அர்ச்சகர், ப்ரீஸ்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து அரசியலாக்கக்கூடாது, இந்து முஸ்லீம் விரோதத்தை வளர்க்கக்கூடாது, இடிக்கிறேன்லாம் இறங்கக்கூடாது, விஸ்வ இந்து பரிஷத்துக்கு இங்கே என்ன வேலை, இது ஒரு லோக்கல் பிரச்சனை, இது நாங்கள் முஸ்லீம்களோட பேசி செட்டில் பண்ணிக்கிறோம், நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து மசூதி இடிப்புக்கு முன்னால் இருந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஆள் என்னடா பெரிய தொந்தரவாக இருக்கிறான்னு சொல்லி 93 சுட்டு கொண்டுட்டாங்க அவர், பாபா லால்தாஸ். சுட்டு கொண்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆள் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அடப்பாவீங்களா, அவர் வந்து உள்ளேயே ராமர் கோயிலுக்குள்ள பகத்சிங் படம் வச்சுருந்தாருங்க, அப்புறம் அவரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சுட்டாங்க. அப்போது அவர் தான் வந்து இதில் யோக்கியமாக பேசிய ஒரு நபர், இவர்கள் அல்ல. சரி, இது வந்து இந்த சங்கராச்சாரிகளை பொறுத்த வரைக்கும். இவர்களை பொறுத்த வரையிலும் நம்மக்கிட்ட சனாதனம், அந்த விதி இந்த விதி அப்படின்னு உருட்டக்கூடியவர்கள் இங்கே வந்து மோடி விஷயத்தில் வேறொன்று பேசுகிறார்கள். இதில் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, அன்று முதல் இன்று வரை இது அரசியல் தான். அதனால் பார்ப்பனியம் என்பதில் ரெண்டு இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் பிராமினிசம், இன்னொன்று ரிலிஜியஸ் பிராமினிசம். லௌகீக பார்ப்பனியம், வைதிக பார்ப்பனியம். இதில் லௌகீக பார்ப்பனியம் தான் பார்ப்பன பாசிசம். இது வந்து அரசியல் அதிகாரத்துக்கானது, சமூக அதிகாரத்துக்கானது. இந்த அரசியல் சமூக அதிகாரத்துக்காக இந்த பார்ப்பன பனியா கும்பல் எடுக்கிற நடவடிக்கையில் முட்டாள்தனமான வைதிக பார்ப்பனர்கள் பேசுனாக்கா சங்கராச்சாரிக்கு ஈடி ரைடு வரும். அது மாதிரி தான் நடக்குமே தவிர இது நிற்காது. அதனால் நாம் வந்து சூத்திரர் மோடியை உள்ளே விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. சூத்திரர் மோடியை உள்ளே விடுவதே எதற்காக, பார்ப்பனியை அதை சகித்து கொள்வது எதற்காகன்னா, இந்த பார்ப்பன பனியா சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு. இதுதான் வரலாற்றில் நடந்திருக்கிறது. இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிபிஎம் மதத்தை வந்து அரசியலாக்கக்கூடாது, மதம் என்பது ஒரு தனி நபரினுடைய உரிமை, அதை அரசியல் ரீதியாக மாற்றக்கூடாது, அதில் பிரதமர் கலந்தக்கூடாது, இப்படியான விஷயங்களை சொல்லி நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சீதாராம் யெச்சூரி அறிவிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் அவங்களும் வந்து இது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அஜெண்டாவுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் அதை சொல்லிருக்கிறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவங்க வந்து இந்த விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க. இதுல எடப்பாடி மட்டும்தான் வந்து எனக்கு கால் வலிக்குது, நான் வந்து அன்னைக்கு சூழலை பொறுத்து நான் வந்தாலும் வருவேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்கிறாரு. இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு, இந்த விஷயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எதிர்கட்சிகள் முக்கியமாக இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இப்படி ஒரு நிலை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. பிஜேபி என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா,
எல்லாரும் இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, பயந்து சரண்டர் ஆகி தான் தீரணும், இதை மீறி ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு நினச்சாங்க. இல்ல மற்றவங்களே வெளியில இருப்பவங்களே இப்ப மூத்த பத்திரிகையாளர் மணி உட்பட இத வந்து போவாங்களா மாட்டாங்களா? போனாலும் பிரச்சனை, போகலனாலும் பிரச்சனை. இத பாஜக அரசியலாக்கும். என்ன செய்ய போகிறார்கள்? அப்படி ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்துச்சு. இதனால் இருந்தது. இப்போவும் கூட காங்கிரஸில் இப்படி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு நிலை எடுத்திருக்காங்க இல்லையா, இது வந்து வரவேற்கத்தக்கது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து மசூதி இடிப்பில் கூடவே நின்ன இயக்கம். அவர் வந்து நாங்கள் போகிறதில்ல, இது பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, நான் காலாராம் கோயிலுக்கு போகிறேன். காலாராம் கோயில் என்பது ஆக்சுவலாக இந்த இந்துத்துவ ராமுக்கு எதிரானது. அது அடையாளம். காலாராம் கோயில் வந்து அம்பேத்கர், அதுவும் ராம் கோயில் தான். ஆமாம், அது வந்து அம்பேத்கர் ஆலய நுழைவு, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய நுழைவுக்காக போராட்டம் நடத்திய கோயில். அதை நினைவு கூர்ந்து அவர் சொல்லியிருக்காரு, அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. அப்போது இது மாதிரி நிலை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு விஷயம், மதம் தனிநபர் விவகாரம், இது அரசியலாக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் பொதுவானது. பாபர் மசூதி இடித்து இந்து முஸ்லீம் பகைமையை, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டி, கலவரத்தை நாடெங்கும் தூண்டி, அப்படி தான் இந்த அஜெண்டா கொண்டு வரப்பட்டது. இப்படி ஒரு பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களின் ரத்தம் இந்த நாட்டில் சிந்தப்பட்டிருக்குது. அநியாயமாக பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தான் இந்த அரசியல் அதிகாரத்துக்கே நீ வந்திருக்கிற. அப்போ இது வந்து இப்போ இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு, இப்போ 1992 டிசம்பர் 6 தான் வந்து இடித்தது. இப்போ இன்றைக்கி 30 வருஷம் ஆச்சு. ஒரு இப்போ 92ல் 10-15 வயதான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் அரசியல் தெரிஞ்சிருக்காது. ஏதோ சினிமா விளையாட்டு பள்ளியுடன் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு 40 வயசானவனுக்கு கூட இதில் வந்து இன்றைக்கி என்ன நடைபெற்றது என்ற வரலாறு அரசியல் ஆர்வம் இல்லாத பொதுமக்களுக்கு தெரியாது. அப்போ கட்சிகளுடைய கடமை என்ன, அன்றிலிருந்து என்ன நடந்தது, எதுக்காக இந்த இயக்கத்தை எடுத்தாங்க, மண்டல் கமிஷன் வந்தது, எப்படி ஆட்சியை கவிழ்த்தார்கள், எப்படி இதை கொண்டு வந்தாங்க, மண்டலுக்கு எதிராக கமண்டல்னு எப்படி நிறுத்தினாங்க, இதெல்லாம் வந்து பேச வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை. ஆனால் அதை பேசுவதற்கு தயங்குகிறார்கள். இது வந்து விமர்சனத்துக்குரியது. இப்போது ஒரு சில மாற்றங்களை யோசிச்சு பாருங்கள். 92ல் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால் காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் அத்தனை பேரும் இடிக்கக்கூடாதுன்னு பேசுனாங்க. இடிச்சிட்டாங்க. இடித்த பிறகு என்ன நடந்தது? டிசம்பர் 6 அன்னைக்கு அப்போ அம்பேத்கரோட நினைவு நாள், அம்பேத்கரோட நினைவு நாள். ஆமாம், அதில் தான் பிளான் பண்ணி இடித்தாங்க. அந்த டிசம்பர் 6 அன்னைக்கு முஸ்லீம்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோ அல்லது துக்கம் அனுஷ்டிப்பதோ அதற்கு கூட அனுமதிக்காமல் 144 போட்டு எல்லா இடத்துலையும் அமுக்குனாங்க. அதுக்கு பிறகு இந்து தீவிரவாத நடவடிக்கை நடைபெற்ற அந்த நாளில் அதை அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு அன்றைக்கி ஏதோ முஸ்லீம் தீவிரவாதிகள் ஏதோ செய்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வதந்தி, முஸ்லீம் குடியிருப்புகளை போய் சோதனை போடுறது, பயங்கரவாதின்றது, கைது பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்த காலகட்டத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டு தீர்ப்பு வந்தது அலகாபாத்தில். அதுவும் இவங்களுக்கு சாதகமாக தான் வந்தது, முஸ்லீம்களுக்கு எதிராக. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு கட்சிகள் என்ன சொன்னாங்க? தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். தீர்ப்புக்கு கட்டுப்படுவதுன்றது வேற விஷயம். தீர்ப்பு நீதியானதா அநீதியானதா அதை சொல்லணும் இல்லையா? கட்டுப்படுறது அப்படின்றது வேற விஷயம். இப்போ போலீஸு கூட அயோக்கியதனம் பண்ணாலும் கட்டுப்படுறோம், வேற வழி இல்லை. ஆனால் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அதை சொல்லுகின்ற தைரியத்தை இழந்திருக்கிறார்கள். இப்போ வந்து இப்படி கொண்டாந்து செவுத்தில் வச்சு கழுத்தை வச்சு அமுக்கியிருக்கிறான் பிஜேபி. இப்போ சொல்கிறாங்க, இப்போ இது தப்பு அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவாவது அவர்கள் பேச வேண்டும். இப்படி அஞ்சுவதால் பயனில்லை. பெரும்பான்மை இந்து மக்களை இந்த இந்துத்துவ அரசியலிலிருந்து விடுவிப்பதன் மூலம்தான் நாம் வந்து எதிர்க்கட்சிகளே தங்களுடைய அரசியல் செல்வாக்கை பெற முடியுமே தவிர தாஜா பண்ணி ஒருபோதும் செய்ய முடியாதுன்றதை இப்போது உணரணும். முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை செய்யணும். இப்போ இதில் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது இந்த இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாததே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்படும், அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படி ஆகுமா மக்களிடையே? இல்லைங்க, இந்த பிரச்சனையை அப்படி பேசுவதே தவறு. இப்போ ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது, அந்த அயோக்கியத்தனத்தை கண்டிச்சாக்க உங்களுக்கு ஓட்டு விடாது.
இப்போ இவங்க பார்க்குறது பத்திரிகையாளர் வேலையா புரோக்கர் வேலையான்னு எனக்கு தெரியல. நீ செய்ய வேண்டியது என்ன பேசணும் அப்படின்னா, இதை கண்டிக்க வேண்டும், இதை பேச வேண்டும் அப்படின்னு நம்ம வெளியே இருந்து பேசினாதான் பேச தயங்குகிறவன் கூட பேசுவான். இதை பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே ஓட்டு விடாது, இங்கே ஓட்டு விடாது அப்படின்னாக்க என்ன தொழில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பேச்சு முறையே தப்பு. இந்த முறையே தப்பு. அதாவது இப்போ ராமன் அப்படின்றத பற்றி இப்போ இவ்வளோ பயந்து நடுங்கி பேசுகிறாங்க. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ராமனை பற்றி அம்பேத்கர் பேசுகிறாரு, ராமனை பற்றி பெரியார் பேசுகிறாரு. இப்போ அன்றைய விட இன்றைக்கு கல்வி அறிவு வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதா? புரிதல் ஏற்பட்டிருக்குதா குறைஞ்சிருக்குதா? ஆமாம். இப்போ ராமனை கிருஷ்ணனை வணங்காதீர்கள், அது வர்ண தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவது, இதெல்லாம் சொல்லிட்டு தான் புத்த மதத்துக்கு மாறுறாரு. இந்து மதத்தை பற்றி அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வச்சுருக்காரு. ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசமில் ராமனை கிருஷ்ணனையும் பற்றி எல்லா வரலாறையும் ராமாயணம் மகாபாரதத்தில் ராமன் ஒரு அயோக்கியன்னு எழுதியிருக்காரு அம்பேத்கர். அதில் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. பெரியார் இங்கே அந்த வரலாறை சொல்லியிருக்காரு இல்லையா? ராமாயணத்தை கொளுத்திருக்காரு. ஆமாம், இவ்வளவும் நடந்திருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல, பக்தி இயக்கங்கள் இருக்கு இல்லையா? பக்தி இயக்கங்கள் வர்ண தர்மத்துக்கு எதிரான, சாதி அமைப்புக்கு எதிரான ஒரு ஐக்கானாக ராமன் அப்படின்றத அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. பக்தி மரபு, கபீர்லேருந்து ஏக்நாத்லேருந்து அப்படி இருக்கிற பல பேர், துக்காராம்லேருந்து எல்லாருமே பார்ப்பனியத்துக்கு எதிரான குறியீடாக ராமனை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ பேச போகிறோம் நம்ம? அவன் பேசுனாக்க நம்ம வாயை மூடிட்டு இருக்கணுமா? அப்போ இதை நாம் செய்ய வேண்டும். அறிவுத்துறையினர், கட்சிக்காரன் ஒருவேளை பயந்தாலும் ஓட்டுக்காக, அறிவுத்துறையினருக்கு என்ன கேடு? நீ தேர்தல் நிற்க போகிற, உனக்கே இந்த வேலை? நீ எது சரியோ அதை பேசணும். சரியான கருத்தே மக்களிடம் போக விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள். இது ரொம்ப இழிவான நடவடிக்கை. 2019 அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் குறிப்பாக மகஇகா இவங்க எல்லா மக்கள் அதிகாரம் இவங்க எல்லாரும் அந்த தீர்ப்பை கண்டித்து போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களை நடத்துனீங்க. ஆனால் அந்த டைம்லேயே எல்லா எதிர்கட்சிகளையுமே, இன்னும் சமூக இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் கூட அமைதி காப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு தான் வந்தாங்க. ஏன் அப்படி ஒரு அந்த ஸ்டாண்டு சரியா? இப்போ அதானி ஹிண்டன்பர்க் கேஸில் ஒன்றும் கிடையாது, தப்பு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, அமைதி காப்போம். டிமானிட்டைசேஷன் கரெக்டு தான், செல்லும்னு சொல்லிடுச்சு, அமைதி காப்போம். காஷ்மீர் 370வது பிரிவு நீக்கம் சரிதான்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு, அமைதி காப்போம். இப்போ இந்த தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டீங்க, அவன் வேற ஒன்று பண்ணியிருக்கிறான், ஸ்டே கொடுங்க, கொடுக்க முடியாது, அமைதி காப்போம். இப்போ பேசுகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு நீதித்துறையும் காவிமயமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. அப்போது உங்களுடைய மரபு வழிமுறைகளின்படியே கூட தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதை தவிர தீர்ப்பை விமர்சிக்கலாம் என்பது இருக்குது. அப்போ அதை ஏன் பேச தவறுனீங்க? அது ஏதோ முஸ்லீமுக்கு நடந்ததுன்னு நீங்கள் பேச தவறினால் இன்னைக்கு யாருக்கு நடக்குது? இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது. இது இப்போ எல்லா விஷயத்துலையும் இது ஒரு பேட்டர்ன் ஆயிருச்சு. ஆமாம், உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. இப்போ உங்களுக்கு பிஎம்எல்ஏல போட்டு அடிக்கிறான், பிஎம்எல்ஏ செல்லும்னு சொல்லிட்டாங்க. பிஎம்எல்ஏக்கு எதிராக அது அன்கான்ஸ்டியூஷனல் போட்ட கேஸு, அந்த வழக்கே விசாரிக்க முடியாத மாதிரி ஆக்குறாங்க. இப்போ நீங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு வலிக்குது. இப்போது இந்த மாதிரி சொல்லிடுச்சு, இப்போ இந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போவும் நீங்கள் அதை பார்த்து ஏன் அஞ்சுகிறீர்கள்? நீதித்துறையும் தீர்ப்புகளும் அன்கான்ஸ்டியூஷனலாக போகும்போது, கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸுக்கு எதிராக போகும்போது அதை எதிர்த்து பேசும் துணிவில்லை என்றால் அப்புறம் எதுக்கு அரசியலில் இருக்கிறீங்க? அது எந்த அர்த்தமும் இல்லை. அதில் அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ அதில் இதில் உச்சகட்டமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு நீதிபதி சனாதனத்துக்கு ஆதரவாக நேராக பேசுகிறாங்க. சனாதனத்தை பற்றி எவ்வளோ பேர் பேசிட்டாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, சனாதனம் பற்றி பேசிட்டாங்க. அதனால் உதயநிதி, ஆராசா, சேகர் பாபு பதவி எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸு. அந்த கேஸே அட்மிட் பண்ணியிருக்கவே முடியாத ஒரு வழக்கு. அதில் வாதம் செஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ மோடி சனாதனத்துக்கு எதிராக இயங்குறாரு. இது எந்த கோயிலில் போய் கேட்குறது? எந்த கோர்ட் இதை கேட்கும்? கோர்ட்டில் போட்டால் எடுப்பாங்களா இவங்க? அர்ச்சகர்களை வெளியே நிப்பாட்ட முடியுது உங்களால், மோடியை நிப்பாட்ட முடியுமா உங்களால்? அதனால் இந்த சனாதனம் என்ற பேச்செல்லாம் இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட சாதி மக்களை, உழைக்கும் மக்களை
வெளியே நிறுத்துறதுக்கு, அவங்க உரிமையை பறிப்பதற்கு, அதுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி பார்ப்பனியத்தின் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவங்க என்ன தளர்வுகளை வேண்டுமானாலும் ஏற்படுத்திக்குவாங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ராமர் கோயில் குறித்து பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் வேலுக்குடி கிருஷ்ணன் ஒரு சாந்த சுரூபியாக ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துறவர், நான் நிறைய பார்த்துருக்குறேன். சின்ன பையனாக இருக்கிறப்ப விஜய் டிவியில் நிறைய அவர் வந்து மகாபாரதம் அது இதுன்னு நிறைய கதை சொல்லுவார். அவர் உட்பட எல்லோருமே, பிரதமர் மோடி தொடங்கி இப்போ கீழே இருக்கிற இந்த மாதிரி ஆன்மீக பிரச்சாரகர்கள் வரைக்கும் 500 ஆண்டு இழிவு துடைக்கப்பட்டது. பாபர் மசூதி வந்து 500 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியை வந்து இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே ராமர் கோயில் அது வந்து பாபர் வந்து இடிச்சாரா, உண்மையிலேயே வந்து அந்த இழிவு வந்து துடைக்கப்பட்டதா, இவங்க சொல்ற வரலாறில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன சாந்த ஸ்வரூபி, இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பாபர் மசூதி இடிக்கணும் என்ற இயக்கம் நடைபெற்ற போது அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா சாந்த ஸ்வரூபியாக தான் இருந்தாங்க. மெஜாரிட்டி சைலண்ட்டாக ஐயோ அதெல்லாம் தப்பு, சட்டப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது, இடிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதே ஆளுங்க தான் 500 ஆண்டு இழிவு துடை தெரியப்பட்டு விட்டது, அதை மிதவாத பார்ப்பனியம். இல்லை, அவர் இதையே சொல்றாரு, ராமர் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு, அங்கேயே தான் கட்டணுமான்னு கேட்குறா. ஆனா வந்து சனாதன தர்மத்துல இடத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது, அத மகாபாரதத்திலேயே இருக்குது, ராமாயணத்துல இருக்குது அப்படின்னு இதெல்லாம் சொல்றாரு. சனாதன தர்மத்தில் எங்கே வேணால் இடம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க அங்கே பிறந்தாருன்னு, இவங்க சொல்கிற இடத்துல இப்போ அங்கே பிறந்தாருன்னா ஒத்துக்கணும். இப்போ எல்ஐசி பில்டிங்கில் பிறந்தாருன்னா எல்ஐசி பில்டிங் இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டணும், அப்படி தானே? இப்போ அவங்க சொல்கிறதா நம்பணும். அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் உண்மையில அப்படி எதுவுமே இல்லையா? வரலாறு இவங்க சொல்றாங்களா, வரலாறு ஆதாரம் அங்கதான் ராமர் வந்து பிறந்தாரு அப்படின்ற விஷயம். அது என்ன வரலாறாங்க? அது ராமாயணம்ன்றது ஒரு இலக்கியம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மத நூல் இல்லையா, மத நம்பிக்கைக்கான நூல். அதை திடீர்னு வரலாறாக மாற்றுறாங்க. வரலாறு மாதிரி பேசுவோம், ஆதாரத்தை எடு அப்படின்னு சொன்னால் என்ன ஆதாரம்லாம் கேட்குறீங்க? இது புராணன்றாங்க. நம்பிக்கையை கேள்வி கேட்குறீங்களா? இப்போ கோர்ட்டு தீர்ப்புன்னு இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் 90ல் 91ல் எல்லாம் அத்வானி பேசுனது இருக்கு இல்லையா, 92ல் எந்த கோர்ட்டும் இதில் தீர்ப்பு வழங்க முடியாது, இது இந்துக்களின் நம்பிக்கை. அது மாதிரி அத்வானி எத்தனை கூட்டம் பேசியிருக்காரு. இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்ததுனால, ஒருவேளை பாதகமாக வந்திருந்ததுனாக்க இது முடிஞ்சிருக்காது இல்லையா? அதனால் பேச்சை மாற்றி பேசுவது, அது வந்து மிதவாதிகள் போல தோற்றம் தருபவர்கள் எல்லாம் இப்போ தங்களுடைய சுயரூபத்தோடு வெளியே வருகிறார்கள். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாபர் மசூதி தீர்ப்பில் இது வந்து இந்து தரப்புக்கு வந்து சொந்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் தீர்ப்பு என்ன சொல்லுது? 3 விஷயங்கள் முக்கியமாக சொல்லுது. ஒன்று, பாபர் அந்த இடத்துல இருந்த கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டினார் என்பதற்கு எந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸும் ஏஎஸ்ஐ தரவில்லை, அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. 1. 2, 1949 ராமன் சிலை அங்கே திடீரென்று பூமியிலிருந்து வெடித்து கிளம்பவில்லை, அது திருட்டுத்தனமாக உள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டது என்பது உண்மை. அது 2வது. 3வது, 1992 டிசம்பர் 6 அன்று நடைபெற்றது சட்டவிரோத செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது 3ஐயும் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த 3ஐயும் சொல்லிட்டாங்க. அப்போ கேஸை தள்ளுபடி பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, மசூதியை கட்டிக்கிட்டோன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா, 1855 முதல் 1949 வரையிலான காலப்பகுதியில் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தியதற்கான ஆதாரம் இல்லை, ஆனால் வாசலில் நின்று இந்துக்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள், அந்த அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்துட்றோம். அப்போது இதில் சாராம்சம் என்னன்னாக்கா, முஸ்லீம்களோட இது வந்து கேஸ் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கேஸ். இது வழக்கு ஒரு சிவில் வழக்கு. இது பட்டா பத்திரம் நில ரெக்கார்டு என்ன இருக்குது, ஒன்று தான் என்னதா, அவ்வளோதான் பிரச்சனை. இதில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. நம்பிக்கை பற்றிய விஷயம் விவாதத்துக்குரிய பொருளே கிடையாது. அதை உள்ளே கொண்டு வந்து சிறுபான்மை சமூகத்தோட பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கை பெரியது, உன்னுடைய பட்டா பத்திரத்தை விட இந்த நம்பிக்கை பெரியது அப்படின்றது தான் கடைசியில் இந்த தீர்ப்பு சொல்லுகின்ற செய்தியாக
இருக்கிறது. இந்த விமர்சனத்தை வந்து நம்ம பேச வேண்டும். இதை வந்து மறைத்து விட்டு ஏதோ ஒரு நியாயம் வழங்கிட்டு தான் பேசுகிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அநீதியும் நடக்கலைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் வேலுக்குடியிலேருந்து மோடி வரைக்கும் 500 ஆண்டு அவமானம் இல்ல பல லட்சக்கணக்கான பேர் உயிரையே கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இருக்குது கணக்கு. 1,76,000 பேர். உயிரை 2Gயில் வந்து 1,76,000 கோடி. கோடி. அது 2014 அதிகாரத்துக்கு வர பயன்பட்டது. இந்த 1,76,000 பேருன்றது வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வரலாறு. 1526 பாபரின் தளபதி வந்து படையெடுத்து இது பண்ணும்போது அவ்வளோ இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்களாம். அவங்க ரத்தத்தை வந்து சாந்தாக வைத்து குழைத்து தான் இந்த மசூதி கட்டப்பட்டது. ரத்தத்தை குழைச்சி மசூதி கட்ட முடியுமான்றது வேற. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு பொய் பிரச்சாரம், வன்ம பிரச்சாரம், அதன் அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து அந்த விஷம பிரச்சாரத்தை திரும்ப தொடங்குறாங்க. ஒரு பக்கம் இந்தியர்கள் எல்லோரும் 140 கோடி மக்களும் அப்படின்னு பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் முஸ்லீம் எதிர்ப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை கூடவே செய்கிறார்கள். இதுல பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அவர் வந்து விரதத்தை வந்து தொடங்கி இருக்கிறார். எங்க இருந்துன்னா காலாராம் கோயில்ல இருந்து தன்னுடைய விரதத்தை தொடங்கி இருக்கிறாரு. 11 நாள் வந்து விரதம் இருக்கணும், இது வந்து வேதத்துல சொல்லி இருக்குது, அதனால நான் விரதத்தை தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலாராம் கோயில்ல போய் மாபெல்லாம் அடிச்சு காட்டினாரு. அதுல அவர் வந்து மிக முக்கியமா வந்து சொல்றது என்னன்னா, கடவுள் 140 கோடி பேரினுடைய இதய துடிப்பும் நம்பிக்கையும் என்னுள் இறங்கி விட்டது, கடவுள் என்னை வந்து தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவரு சொல்லிருக்கிறாரு. இந்த விஷயத்தால உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மோடி என்ன சொல்றது, பார்லிமெண்ட் போறதுக்கு முன்னால அதை தொட்டு கும்பிட்டாரு, பார்லிமெண்ட் க்ளோஸ். இப்போ இங்கே காலாராம் கோயிலுக்கு வந்திருக்காரு. இந்த உத்தி வந்து அவர்களுடைய உத்தி. இப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு டிசம்பர் 6 வந்து தெரிவு செய்தது அம்பேத்கர் நினைவுனால. அப்புறம் இந்த கோயில் கட்டுறதுக்கு தலித்து ஒரு பீகார்லேருந்து ஒரு தலித்தை கொண்டு வந்து கல்லை வச்சாங்க. இந்த மசூதி முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு முக்கியமாக இவங்க பயன்படுத்திய உமா பாரதி, கல்யாண் சிங்கு, வினய் கட்டியார் எல்லாருமே சூத்திர சங்கிகள். அவங்கள வச்சு வேலை செய்கிறது. இப்போ காலாராமுக்கு வந்திருக்காரு. காலாராம் கோயில் என்ன இதனுடைய அடையாளம்? அது கோயில் ராமன் கோயிலாக இருக்கலாம், ஆனால் அது அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய ஒரு இடம். அந்த போராட்டத்துக்கு பிறகும் சாதி இந்துக்களும் காந்தியும் காங்கிரஸும் திருந்துவதாக இல்லை, தீண்டாமை கைவிடுவதாக இல்லை என்ற நிலை வந்த பிறகு தான் ஈயோலா மாநாட்டில் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ராமன் கிருஷ்ணனை வணங்காதேன்னு சொல்கிறது, பின்னால் புத்த மதத்துக்கு மாறுறது, இதெல்லாம் அதுக்கு பிறகு வருது. அப்போ காலாராம் கோயில் என்பது இறை நம்பிக்கையின் பார்ப்பட்டு நடத்தப்பட்டது அல்ல. அது அந்த காலாராம் கோயிலினுடைய போராட்டத்திலேயே அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். சாமி கும்பிட்றதுக்காகலாம் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து சமூகம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை அவர்களுக்கே புரிய வைப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த தீண்டாமை, எந்த தீண்டாமை எதிர்த்து அன்னைக்கு அம்பேத்கர் வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாரோ அது கடுகளவும் மாற்றம் இல்லாமல் இதுவரைக்கும் தொடருது. பிஜேபி ஆளும் மாநிலங்களில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது கொடூரமான முறையில் அரங்கேறிட்டு இருக்குது. மோடி செய்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அம்பேத்கருக்கு சிலை வைக்கிற மாதிரி, அவருடைய முக்கியமான இடங்களை புனித தலங்கள் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி இந்த காலாராம் கோயிலை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுவும் எப்படி, உத்தவ் தாக்கரே அறிவித்தார், நான் 22ஆம் தேதி இந்த கோயிலுக்கு போகிறேன்னு. 22 நான் இப்போயே வரேன்னு சொல்லிட்டு முன்னாலே வந்து இங்கே ஒரு சீனை போட்டார். இது என்ன வேதத்தில் சொல்லியிருக்காமா? ஆமாம், வேதத்துக்கும் கோயில் வழிபாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? வேதத்தில் மாப்ஸ்டிக் வச்சு தொடங்கி சொல்லியிருக்குதா? இதெல்லாம் காமெடி. இது மொத்தமும் ஒரு ஃப்ராடு. அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த இந்த நிகழ்ச்சி அவர் நடத்துகிறார் இல்லையா, அப்போ வந்து சந்த் ஏக்நாத் என்று இல்லை, அந்த கோயிலுக்கு போன நாளையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர், சத்ரபதி சிவாஜி
அவருடைய அம்மா ஜீஜாபாய் அவங்களுடைய பிறந்த நாள், இவர் விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள்ல நான் இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கிறேன். அது மட்டும் சொல்லலை, ஜீஜாபாயை சொல்லும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருதுன்றார். ஓகே. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் சத்ரபதி சிவாஜி. அதனால் அவருக்கு பேரே வந்து என்ன, ஹிந்து ஹிருதய சாம்ராட். அதனால் அவர் இப்போ வந்து இந்து ராஷ்டிரத்தை அதை வந்து கால்கோள் விழா வந்து நடத்துகிறாரு. அந்த அந்த மூடுக்கு வந்துட்டார் அவர். அதனால தான் 140 கோடி மக்களுடைய இதுவும் வந்து இறங்கி இருக்குது. அந்த அறிக்கையை ஃபுல்லாக படிங்க. உங்கள் இதயத்திலேருந்து அந்த பவரை எனக்கு கொடுங்க, அந்த பவரை கொண்டு போய் அப்படியே அந்த கர்ப்ப கிரகத்தில் நான் இறக்குறேன். பவரை எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம ஆப்பில் நீங்கள் போடுங்க, இந்த வீடியோ போடுற பையங்கள்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா பெல் ஐக்கானை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த கியூஆர் கோடில் பணம் அனுப்புங்கன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு கூட இந்த மாதிரி நம்ம ஆப்பில் வந்து அதை போடுங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் அவருக்கு முத்திருச்சு. என்ன பக்தி ரொம்ப முத்திருச்சு மோடிக்கு. அதனுடைய விளைவை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன முத்துனாலும் மோசடி செய்வதில், ஏமாற்றுவதில் அவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அங்கே போன போது அங்கே சந்த் ஏக்நாத்தோட பாடல்கள் பாடப்பட்டன. யாரு சந்த் ஏக்நாத் என்பவர் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பக்தி மரபில் வர்றவர், பிறப்பால் பார்ப்பனர். ஆனால் பார்ப்பனியத்தை துறந்து சாதி ஒழிப்பு, சாதி ஏற்றத்தாழ்வை நிராகரிப்பது, பார்ப்பனியத்தை மறுப்பது என்ற முறையில் தான் அவருடைய பாடல்கள்லாம். கடவுளை வந்து ஒரு கொல்லனாக, தச்சனாக, நெசவாளியாக, விவசாயியாக, அதுக்கு மேலே தோல் பதனிடுபவனாக, கசாப்பு கடைக்காரனாக அப்படி அவர் பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ அன்னபூரணிக்கு இவங்க தடை வாங்கி கேஸ் போட்டுட்ருக்குறானுங்க இல்லையா? ராமன் வந்து கறி தின்னாரியா, வால்மீகியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நயன்தாரா மேலே கேஸை போட்டிருக்காங்க. என்ன அப்படிப்பட்ட ஏக்நாத்தோடைய பாடல்கள், ஏக்நாத்தோட குரு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து குரு, சுஃபி, அந்த மரபோடு சேர்ந்தது. இந்த ஏக்நாத் அவருடைய காலத்தில் பார்ப்பனர்களால் பல முறை கொடூரமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காகன்னா, பாப்பானா பிறந்து தலித்துகளோட உறவு வச்சிருக்கிறார், தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதற்காக தண்டிக்கப்பட்டவர். இப்படி வரலாறு இருக்குது. இதெல்லாம் மறைச்சிட்டு ஏக்நாத் பாடல் பாடினாங்க. அதுக்கு நேர் எதிராக தான் இவருடைய நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொய்மையை உருவாக்குகிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. சிவாஜி முகலாய சாம்ராஜ்யத்தை வென்று சக்கரவர்த்தியாக பட்டம் சுட்டிக்கணும்னா பாப்பான்லாம் யாரும் நீ சூத்திரன் உனக்கு முடியாதுன்னு இப்போ காசை கொடுத்து காகப்பட்டர் அப்படின்னு காசியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து அவர் தான் ஹிரண்ய கர்ப்பம்னு ஒரு தங்கத்தால் இது செஞ்சு அதுக்குள்ளே. அது என்ன ஹிரண்ய கர்ப்பம்னா என்ன? ஹிரண்ய கர்ப்பம்னா தங்கத்தில் ஒரு பசுமாடு செஞ்சு ஒரு பாவ யோனியில் பிறந்தவர் இவர். சிவாஜி சூத்திரனா பிறந்த, சூத்திரனாலே பாவ யோனி, பாவம் செய்த சூத்திர யோனியில் பிறந்த. அப்போ நீ வேற பிறப்பு எடுக்கணும் சத்திரியனா. அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் தங்கத்தில் ஒரு பசுமாடு செஞ்சு அதனுடைய வயிற்றுக்குள்ளே இவரை போய் உட்கார சொல்லி அது கொஞ்சம் மந்திரம்லாம் ஓதிட்டு அப்புறம் அந்த மாட்டை ஐயர்கிட்ட கொடுத்துடணும், இவங்கள்ட்ட கொடுத்துடணும். அப்புறம் இவர் சத்திரியர் ஆகிடுவார். அந்த மாதிரி சொல்லி அப்போவும் இவரை சக்கரவர்த்தின்னு ஒத்துக்க முடியாது, நீ வந்து என்ன சத்ரபதி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டு, அந்த மாதிரி ஆக்கப்பட்டவர். இப்போ இந்த ராமர் கோயிலுக்கு தலைமை அர்ச்சகர், அவர் பேர் என்னன்னு சொல்கிறேன், லட்சுமி மதுரநாத் தீட்சித். அவரும் 121 பார்ப்பன அர்ச்சகர்களும், இதில் 40 பேர் காசியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க தான் இந்த சடங்குகளை 16ஆம் தேதியிலேருந்து செய்ய போகிறாங்க. அந்த லட்சுமி மதுரநாத் தீட்சித் இருக்கார் இல்லையா, அவர் நான் காகப்பட்டருடைய வாரிசுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தெரியுதா? என்ன தெரியுது? இவர் தான் வந்து சிவாஜி. இவர் தான் சிவாஜி. இவர் வந்து இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறார், அதுக்கு கால்கோள் விழா வந்து நடத்துகிறார். அதுதான் இப்போ அந்த மாதிரி ஒரு புனித இதில் இருக்கார் அவர். அதனால சங்கராச்சாரி இதெல்லாம் ஏதாவது வண்டியை விட்டு ஏற்றிடுவாங்க, லூசு பயில இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் என்ன நினைச்சலாம், இவர் இந்த பக்தி விரதம் இதெல்லாம் பார்த்தோன்னே
ஆசீர்வாதம்லாம் எனக்குள்ள இறங்கி இருக்கு, நான் தான் ராமர்னு இவர் சொல்லிடுறாரோ? வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது என்பதை நம்ம வந்து கணக்கில் கொள்ளலாம். இல்ல இந்த அந்த 1949 அந்த சிலைய உள்ள வைக்கிறப்பயே நீங்க அதை எழுதியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். குரங்கு எழுதிய தீர்ப்பா இந்த இல்ல, இல்ல. கட்டுரை தலைப்பு? ஆமா ஆமா, ராமன் தொடுத்த வழக்கு குரங்கு எழுதிய தீர்ப்பு. ஆமா, கனவுல வந்து ராமர் அழுததாகவும், ஆமா. அந்த ராமர் குழந்தையா வந்து அழுததாகவும், அதுக்கப்புறம் தான் அந்த சிலையை ஆமா. வச்சோம் அப்படின்னு. அதாவது 49ல சிலையை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அது கேஸ் ஆகிடுது, அது பூட்டி வச்சிடுறாங்க. பாபர் மசூதிக்குள்ளே தான் ராமர் பாதுகாப்பாக இருக்கார். 1986ல் ராஜீவ்காந்தி தான் அதை திறந்து விடுறாரு. ராஜீவ்காந்தி எதுக்கு திறந்து விடுறாருன்னா அது ஒரு தனி கதை. ஷரியத் சட்டம், முஸ்லீம் பர்சனல் லா திருத்தி ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. முஸ்லீம்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இதை சரி கட்டுறதுக்காக இந்துக்களுக்கு ஒரு தாஜா பண்ணணும் அப்படின்னு அப்போ அமைச்சராக அருண் நேருன்னு இருந்தார். அவர் நேரம் எழுதியிருக்காரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதை திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கள் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க மண்ணள்ளி போட்டுட்டா பரவாயில்ல, இந்த நாட்டுக்கும் தலையில் மண்ணள்ளி போட்டாங்க, திறந்து விட்டாங்க 86ல். அப்படி திறந்து விட்டது அந்த வழக்கில் இருக்கக்கூடிய அந்த இதில் எதிர்த்தரப்பு முஸ்லீம்களை கேட்காமையே ஒரு பாண்டேன்னு ஒரு ஜட்ஜு பேரும் பாண்டே தான், பாண்டேன்னு ஒரு ஜட்ஜு, அவர் வந்து திறந்து விட்டார். திறந்து விட்டு அப்புறம் வந்து அவர் ஆட்டோபயோகிராஃபி எழுதினார், தன் வரலாறு. அந்த வரலாறில் அவர் என்ன எழுதினார்னா, தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சாக்கா நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு கருப்பு குரங்கு உட்காந்துருந்துச்சான். அதுக்கு எல்லாரும் வாழைப்பழம் வேர்களெல்லாம் கொடுத்தாங்களா, அது எதுவுமே சாப்பிட்லையாம். இவர் தீர்ப்பு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்தால் வீட்டு மேலேயே அந்த குரங்கு உட்காந்துருந்துச்சான். அப்போ இது தெய்வீக சக்தி தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவர் எழுதினார். அலகாபாத் தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த மாதிரி தீர்ப்பு. இதெல்லாம் இப்போ பேச முடியாது, விரிவாக பேசணும். அது அந்த மாதிரி இதை ஒட்டி தான் ஒரு கேள்வியும். பாண்டே சமீபத்தில் நிர்மலா சீதாராமன், அதுக்கு பிறகு இப்போ பாண்டே, இவங்க 2 பேருமே இதை கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றப்ப ஆஞ்சநேயரனுடைய அந்த பின் தலைமுறை அங்கே வந்து உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. அந்த குரங்கு 1986ல் யூபி செஷன்ஸ் கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உட்காந்த குரங்கு. ஓகே, அந்த குரங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து 2019க்கு உட்கார வச்சுட்டாங்க. இதுவே பச்சை பொய்ய. ஆமாம், ஒரு கதை சொல்கிறதுனா கூட சாணக்கியா டிவி பார்க்குறவனுக்காவது கொஞ்சம் நாணயமாக இருக்கணும். குரங்கு உட்கார்ந்தது உண்மை, அது 86ல் உட்கார்ந்த குரங்கு, கருப்பு குரங்கு. அதனால் அதுக்கும் 2019க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் தீர்ப்பை பார்த்தா குரங்கு உட்கார்ந்த மாதிரி தான் இருக்குது, அதை மறுக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் குரங்கு உட்காரல. பாண்டே அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி, அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ராமர் கோயில் அங்கே வந்து கட்டலாம் அப்படின்னு இந்துக்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து அனானிமஸாக யார் நீதிபதி அப்படின்னு யார் எழுதுனாங்க அப்படின்றதே குறிப்பிடாமல் 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தோடு அந்த தீர்ப்பு வந்ததே கடவுள் ராமரின் செயல் அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லோரும் அமைதியாக இருந்ததுக்கு காரணமும் கடவுள் ராமரின் செயல் அப்படின்றாரு. இப்ப ராமர் குழந்தையாக அங்க விஜயம் செய்ய போறாரு. இப்போ ஒட்டுமொத்த நாடே ஆமோதிச்சு அந்த விஷயம் வந்து நடக்குது, இதுவும் ராமரின் செயல் அப்படின்றாரு. ஒரு யுனானிமஸான தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு அப்படின்னு அதை விதந்து பாராட்டுகிறார். இந்த 49ல் ராமன் திடீரென்று தோன்றிய ராமனின் செயல் எப்படி நடந்ததுன்னு அந்த சிலையை வச்சவனுடைய வாக்குமூலம், அதை வச்சே புத்தகம் வந்திருக்குது. டிகே ஜா எழுதியிருக்காரு. இதை பற்றி லைவாக என்ன நடந்ததோ அவங்க வாயாலே சொல்ல வச்சு இது எப்படி திருட்டுத்தனமாக வந்தது அப்படின்றத எழுதியிருக்காரு. அது 49ல். 86ல் திறந்து விட்டது இப்படி நடந்துச்சு. 92ல் பாபர் மசூதி இடித்தாங்க இல்லையா, அப்போ நரசிம்மராவ் தான் பிரதம மந்திரி. குல்தீப் நய்யார் இதை பற்றி எழுதியிருக்காரு. மசூதி இடிக்க ஆரம்பித்ததிலிருந்து தரைமட்டமாக்கப்படும் வரை நரசிம்மராவ் பூஜை அறையில் இருந்தார். இதை வந்து குல்தீப் நய்யார் எழுதியிருக்காரு. அப்போ இவர்களுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் ராமர் செயல். இப்போ பாண்டே கூற்றுப்படி ராமர் செயல், இதெல்லாம் வந்து ராமர் செயல். அதுக்கப்புறம் இப்படி தீர்ப்பு வருது. தீர்ப்பு நாங்கள் 5 பேரும் பேசி வச்சுக்கிட்டு யாரும் கையெழுத்து போடுறது இல்லை
அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் செஞ்சோன்னு சந்திரசூட் இப்போ பேசியிருக்காரு. அதுவும் ராமர் செயல்ன்றாரு. இது சரிதானா? இப்போ தீர்ப்பு வந்தபோது எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள் எதிர்க்கட்சிகள். அதுவும் ராமர் செயலாம். அது ஒரு ராமர் செயலும் இல்லை, பயந்தாங்குழித்தனமாக இருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நேர்மையற்று அமைதியாக இருந்தார்கள், தீர்ப்பை விமர்சனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் பல பத்திரிகையாளர்கள் வந்து விமர்சனம் செய்து எழுதினாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இதெல்லாம் ராமர் செயல்னா இப்போ நான் கலந்துக்க மாட்டேன்னு அதே எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இது என்ன பூமர் செயலா, இது என்ன செயல்னு எனக்கு தெரியலையே. அதெல்லாம் ராமர் செயல்னா அதே ராமர் இப்போ உள்ளே பூந்து எல்லாரையும் அனுப்ப வேண்டியதானே? ராமர் ஏன் இப்போ ஒன்றும் தெரியலையே எனக்கு. அதனால் இதெல்லாம் வந்து அவர் இன்னொரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்த, ஃபிசிக்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை சொல்லிருக்கிறாரு. அந்த இப்போ இந்த சர்ச்சை இருக்குது இல்லைங்களா, சங்கராச்சாரியார் சர்ச்சை, அதை வந்து அவரை பார்க்கலையாம். ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிருக்கிறாரு. இதை நெறியாளர் கேட்குறாரு, இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னு. இல்லைங்க, அது எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலையை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க, அதை கைப்படுது கால்படுது, அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அதனுடைய கணக்கு என்ன, அந்த அர்ச்சகர் போய் அதை வந்து சம்பரோக்ஷணம் செஞ்சு காஸ்மிக் எனர்ஜியை வந்து இழுத்து ஒரு பிளேட்ல வச்சு அதை திரும்ப எடுத்து அந்த சிலைக்குள்ள இறக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லை அவர் அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருவோம். ஆசாரி சூத்திரன், பொற்கொள்ளன், சிற்பி சூத்திரன். சூத்திரன் செய்த சிலையை சூத்திரர்களின் துணை கொண்டு கொண்டு வந்து சிலையை வச்சுட்டு அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு, அதுக்கு பிறகு பார்ப்பனர்கள் மந்திரங்களின் மூலம் அந்த கல்லுக்கு உயிர் ஊட்டுகிறார்கள் அப்படின்றத அவங்க ஆகம விதியில். அதனால் மோடி சூத்திரன் தான். இருந்தாலும் மோடியை கொண்டாந்து வச்ச பிறகு வெளியே போன்னு சொல்லிட்டு ஐயருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அதை டீசெண்டாக சொல்கிறாரு அவர். அப்போ இவரும் சங்கராச்சாரியார்கள் சொல்கிறது தான் சொல்கிறாரு. அதுதான் இவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே நடக்க போகிறது அப்படி இல்லை. 16ஆம் தேதியிலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இவர் சொல்கிற மாதிரி அங்கே நடக்க போகிறது இல்லை. இவரோடையே 11 நாள் சார்ஜ் ஆகி தான் அங்கே போகிறாரு. ஆமாம், வலிக்காத மாதிரி நடிக்கிறார் பாண்டே. பேப்பரில் தான் வந்திருக்கேன் எந்தெந்த சங்கராச்சாரி என்ன சொல்லியிருக்கிறான்னு. அப்புறம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கவில்லைன்னா என்ன அது பேச்சு? இந்த சார்ஜ் இறக்குறது இல்லை, அதை குரங்கு மேட்டருக்குன்னு சொல்லிருக்கிறாரு. டெல்லியில் நிறைய குரங்கு இருக்குதுன்றாங்களே, அதுக்காக வந்து அதில் ஒரு குரங்கு தான் அது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. இது என்னோட நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எது வேணா இருக்கலாம், இதுவும் அது மாதிரி ஒரு நம்பிக்கை தான். அதை ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்லாம் சொல்லக்கூடாது. என்ன சார்ஜ் இப்படி சார்ஜ் ஏற்றுனா எப்போ சார்ஜ் இறங்கும் அப்படின்னு சொன்னால் சூத்திரம் தொட்டா டக்குன்னு இறங்கிருக்காங்க. கடவுளை விட சூத்திர பவரானவன். ஆமாம், இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லல. அது சம்பிரோட்சணம்னாக்கா அவர் வேற ஏதோ விளக்கம் சொல்கிறாரு. சம்பிரோட்சணம் என்றால் பாண்டேக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுங்க, தீட்டு கழிப்பது. 1993 மே 24ஆம் தேதி திருவரங்கம் கருவறைக்குள்ள மாகாயக தோழர்கள் பெண்கள் உள்ளே நுழைந்த பிறகு ஒரு சம்பிரோட்சணம் நடைபெற்றது. அது ஒரு தீட்டு கழிப்பு சடங்கு. மகா சம்பிரோட்சணன்றது மகா தீட்டு கழிப்பு, அதுதான். அதனால் இந்த சார்ஜ் ஏற்றுறது இறக்குறது இதெல்லாம் உருட்டு. இது வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சதுரங்க வேட்டை ஞாபகம் வருது. சதுரங்க வேட்டையில் இந்த ரைஸ் புல்லிங் இருக்குல்ல, அதுக்கு வந்து விலைக்கு சொல்லுவார் இல்லையா, அதைத்தான் இப்போ பாண்டே சொல்கிறார். ஓகே, இறுதி கேள்வியா, வானதி சீனிவாசன் வீட்டில் அன்னைக்கு ஜனவரி 22 அன்னைக்கு வந்து ராமர் கோயில் திறப்பும் போது வீட்டில் 5 விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக நியாயபூர்வமாக இது நடக்குது அப்படின்றாங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த ராமர் கோவில் அப்படின்றது பொதுமையானது. அதை அந்த விழாவை புறக்கணிக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்திய மக்களிடம், இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்புறம் வழக்கம் போல இந்துக்களை காங்கிரஸ் புண்படுத்தி விட்டது அப்படின்னு. இந்திய மக்கள் வேற, இந்துக்கள் வேற, உலகம் முழுதும் உள்ள மக்கள் வேற, ராமபக்தர்கள் வேற. தமிழ்நாட்டிலேயே ராமபக்தர்லாம் யாரும் கிடையாது, தென்னிந்தியாவில் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் தான், அது வட இந்தியாவில் அது புழக்கத்தில் இருக்கிற ஒரு கடவுள்.
அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் எந்த மதிப்பும் கிடையாது. இது சட்டபூர்வமாகவும் நியாயபூர்வமாகலாம் உருட்டுறாரு. அந்த அம்மா உருட்டுறாங்க. சட்டத்தை வளைத்து நியாயமற்ற முறையில் வழங்கப்பட்டிருப்பது தான் இந்த தீர்ப்பு. அதனால் இதில் எல்லோரும் பங்கேற்பது என்பது முடியாது. அவங்க கண்டிச்சா கண்டிச்சிட்டு இருக்க வேண்டியதான். உண்மை என்னவென்றால், இத்தனை நாள் இந்த கட்சிகள் இந்துத்துவ அரசியலை மதவெறியை பார்த்து பயந்து கொண்டு இருந்ததற்கு இல்லையா, அது தவறு என்பது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்களே நினச்சிட்டு இருந்தாங்க ராமர் கோயிலுக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா பயந்துக்கிட்டு அத்தனை பேரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததே பொய்ப்பிக்கப்பட்டிருக்குது. அதனால் இப்போது அதுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை என்பது தான் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்குது. இனி வர இருக்கும் நாட்களில் இதுக்கு சாம்பிராணி போட்டு ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதா? இதுவரை ஒர்க் அவுட் ஆகவில்லை. இனிமேல் அது ஒர்க் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு குறைவு. அது ஒர்க் அவுட் ஆகலைன்றதே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதன் காரணமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக என்ன புல்வாமா போல், கோத்ரா போல், அது உத்தவ் தாக்கரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒன்று சொன்னார் அவர். ராமன் கோயில் திறந்த பிறகு யாத்திரையை மக்களை நாங்கள் கூட்டின்னு போவோம் அப்படின்னு மோடி அரசு அறிவித்து 10,000 பேர் கூப்பிட்டு போகிறோமா என்ன சொன்னாங்க இல்லையா. அப்போ உத்தவ் தாக்கரே ஒன்று சொன்னார். அப்போ கோத்ரா போல் சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னார். அதுக்கு பொருள் என்ன? கோத்ராவில் கொல்லப்பட்டவர்கள் யார்? அயோத்தி சென்று திரும்பிய யாத்ரீகர்கள். அந்த பெட்டி உள்ளிருந்து எரிந்ததா வெளியிலிருந்து எரிக்கப்பட்டதா என்பது விவாதம். வெளியிலிருந்து எரிக்கப்பட்டதுன்னு தண்டிச்சிட்டாங்க முஸ்லீம்களை. ஆனால் உள்ளிருந்து எரிக்கப்பட்டது என்பது தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, பானர்ஜி கமிட்டி ரிப்போர்ட்டு. அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவும் அதான் சொன்னார். அத்வானி எரிஞ்ச உடனே இது பாகிஸ்தான் சதின்னு சொன்னார். மோடியும் அதானே சொன்னார். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சதி எதுவும் அதில் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் மீண்டும் பாகிஸ்தான் சதி எதுவும் நடக்குமா, மீண்டும் உத்தவ் தாக்கரே சொல்வது போல சம்பவங்கள் எதுவும் நடக்குமா என்பதை பார்க்க வேண்டும். நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். 2024 ராமர் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் இவர்கள் வேறு எதையும் களத்தில் இறக்குவார்கள் என்ற கவனத்தோடு நாம் இதனை அணுக வேண்டும். நீங்கள் இப்போ பேட்டியின் போது சொன்னீங்க, அந்த 2019 உச்சநீதிமன்ற இந்த இறுதி தீர்ப்பு, பாபர் மசூதி வழக்கு தீர்ப்பில் கோயிலுக்குள்ள மசூதிக்குள்ளே போய் ராமர் சிலையை வச்சது தப்பு, பாபர் மசூதியை இடித்தது தப்பு, இப்படி எல்லா விஷயங்களையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இடித்தவர்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டதா? இடித்ததற்கு உடந்தையாக இருந்தவர்கள், இடிக்க தூண்டியவர்கள், மசூதி இடிந்து விழும்போது கைகொட்டி ஆர்ப்பரித்தவர்கள், அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இடித்தது தப்புன்னு சொல்றப்ப இடித்தது குற்றமாகாதா? குற்றம்தான் ஆகும். ஆனால் நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்து விட்டது. எப்படி நடந்துச்சு? ஏன்னா வீடியோக்களே இருக்கு, இப்ப கூட இருக்கு. இந்த ஆனந்த் பட்டவர்தன் இல்ல, அது கூட ராமனின் செயலாக இருக்கலாம். அந்த நீதிமன்றத்தின் மேற்கூரையிலும் ஒரு குரங்கு அமர்ந்திருக்கக்கூடும். குரங்குன்னு சொன்னது இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தினாக்க அனுமனின் பின் வாரிசு, நிர்மலா சீதாராமன் சொன்னது போல பின் வாரிசு அந்த நீதிமன்றத்தின் மேற்கூரையின் மீதும் அமர்ந்து அருள் பாலித்திருக்கக்கூடும். ஓகே, இவ்வளவு நேரம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக இந்த ராமர் கோயில் திறப்பு விழா குறித்தும் இந்த பாபர் மசூதி இடிப்பு இந்த விவகாரம் குறித்தும் விரிவாக பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.